இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருபா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல கடலை பருப்பு சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடலை பருப்பு சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடலை பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். இதோட 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி. வரமிளகாவையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் துருவி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஆறுனதும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கடலை பருப்பு சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.